ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்னைக்கு நம்ம அடிக்டட் ஹீரோயின் அப்படின்ற ட்ராமாவோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் பாப்பு ரெண்டு பேருமே ஒன்றா தானே படுத்துட்டு இருப்பானுங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம பாப்பா வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி கிட்ட போயிட்டே இருப்பான். நம்ம பாப்பு எப்போவுமே நல்லா தூங்குவான், திடீர்னு நல்லா எழுந்துப்பான் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நல்லா தூங்கிட்டு இருந்தான், திடீர்னு எழுந்து என்ன பண்ண போகிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல, ஸோ அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா ஆறுதல் சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா சரி நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, எனக்கு தெரிஞ்சு நீ இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தும் போது இவனை அதான் சாக்கு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு சும்மா இல்லாமல் அப்படியே நாட்டி வேலைலாம் பார்த்துட்ருப்பான். இவனா டேய் சும்மாறா, வாய் மூட்டு சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படியே கொஞ்சம் லைட்டாக அடிச்சுப்பானுங்க. இப்படியே விடிய மறுநாள் வந்துட்டு ஸ்கூலுக்கு ரெண்டு பேருமே ஒன்றா தான் போவானுங்க. ஸோ சைக்கிளில் போகும்போது கூட சரி, நம்ம பாப்பா வந்துட்டு நாட்டுத்தனமாக கலாய்க்கிறது, ஒரு மாதிரி அவனை வெறுப்பேற்றுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருப்பான். அவனும் டேய் சும்மாறா, அவள் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படியே ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்பானுங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கூட கிளாஸ் ரூம்லேயும் ஒழுங்காக உட்கார விட மாட்டான். சும்மா ரெஸ்ட் ரூம் போகணும், தண்ணி தாக்க எடுக்குது சொல்லிட்டு சும்மா அவனை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன்னா எனக்கு கால் அடிபட்டிருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஃபுல்லாமே வந்துட்டு கூட இருந்து எல்லா ஹெல்ப்புமே பாப்பு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கான். லன்ச் டைமில் கூட கேன்டீனில் நம்ம பாப்பு தான் வந்துட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். பக்கத்தில் வந்துட்டு டைகர் உட்காந்துட்டு இருப்பான். அவன் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு இருப்பான், நல்லா ஃப்ரைடு சிக்கன் வாங்கிட்டு வந்து. இது வந்துட்டு எது ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஒன்லி இருக்கான் இல்லையா, வந்துட்டு பார்த்துட்டே இருப்பான். உடனே டைகர் கிட்ட வந்துட்டு டேய் எனக்கு ஒரு பிளேட் வாங்கி வாடா அப்படின்னு சொல்லிட்டு சைகையில் சொல்லுவான். அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகரை சைகையில் சொல்ல காசு கொடுத்து இப்போயாவது வாங்கிட்டு வந்து கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா அவனும் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். கொடுக்கும்போது இவன் கடிச்சு சாப்பிட்டு முடிச்ச எலும்பையும் வந்துட்டு சேர்த்தது இந்த தட்டில் போட்டு பாட்டுக்கு எழுந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட நம்ம ஹீரோக்கு வந்துட்டு காலுக்கு வந்துட்டு மருந்து போடுறது, காலமுக்கி விடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே நம்ம பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் சரியாக இருக்கும் போல இருக்கு. ஆனாலும் லைட்டாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பானா. இது வந்துட்டு லைட்டாக நம்ம பாப்பை கண்டுபிடிச்சிட்டு டே என்னடா சும்மா என்ன விளாட்றியா, நடிக்கிறியா, நீ வலிக்கிற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளாட்டாக வந்துட்டு அடிச்சு ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்படியே நல்லா போயிட்டுருக்கோம். மறுநாள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டைம் வரும். அப்போ வந்துட்டு கேம் விளையாடிட்டு இருப்பானுங்க. அந்த பேஸ்கெட் பால் இருக்கும் இல்லையா, அந்த கேம் தான் விளையாடிட்டு இருப்பானுங்க. ஆனால் என்னென்னா பேஸ்கெட் வந்துட்டு கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஆள். இவங்க இந்த சைடில் வந்துட்டு அந்த பேஸ்கெட் பாலை வந்துட்டு தூக்கி போடுற மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டைகர் வந்துட்டு அந்த பேஸ்கெட்டை பிடிச்சிட்டு இருப்பான். ஒரு பையன் வந்துட்டு கால் தடுக்கி கீழே விழுந்துருவான், சேர் கிட்ட விழுந்துருவான். சேர் மேலே வந்துட்டு நம்ம டைகர் நின்றுட்டு இருப்பான், ஏன்னா அவன் தான் பேஸ்கெட் பிடிச்சிட்டு இருப்பானா. ஸோ அவன் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாப்பா என்ன பண்ணுவானா, அவனை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவன் கீழே விழுந்து இவன் காலில் அடிபட்டுரும். இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். என்ன பண்ணணும்னா டக்குன்னு ஒரே கையில் நம்ம டைகர் இப்படி பிடிச்சி தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டு நம்ம பாப்புக்கு என்னாச்சு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம பாப்புக்கு டென்ஷன் ஆகிடும். எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுற நீ அவனை எதுக்கு நீ இப்போ வந்துட்டு இப்படி தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உனக்காக தான்டா தள்ளி விட்டேன், நான் அவனை தள்ளி விட சொன்னேன் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்படுவான் பாப்பு சமயம். அது மட்டும் இல்லாமல் ஒன்லி டைகர் நீங்களே என்னை கூப்பிட்டு போங்க நர்சிங் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எக்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணு எந்தளவுக்கு ஓவர் பொசசிவாக ஓவர் லவ்வாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ ஹீரோ வந்துட்டு நம்ம பாப்கிட்ட இருக்கான். எதுவுமே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா கசக்க தானே செய்யும். ஸோ இப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகிடுது. நம்ம பாப்பா வந்துட்டு கோச்சிட்டு ஸ்கூல் விட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு எப்படியோ சமாதானப்படுத்திடுறான். அவனுக்கு தான் அது ரொம்ப ஈஸியாச்சு. நம்ம பாப்புக்கிட்ட சமாதானப்படுத்தி அப்படியே கூப்பிட்டு போவான். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து நம்ம பாப்புக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ஒத்தெல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். ஒத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லி நம்ம பாப்பா பார்த்து கேட்கும்போது நீ ஃபஸ்ட்டு எதுக்கு டைகர் கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா, ஒழுங்கு மாதிரி எதே நீ டைகர் கிட்ட சாரி கேளு அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாம் நீ என்னை வந்துட்டு தூக்கம் வரும்போது நீ குடுகுடுன்னு ஓடி தானே வந்த, அப்போ உன் கால் சரியாயிடுச்சா, சரியான காலை வச்சு தான் நீ சீன் போட்டுட்ருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்ருப்பானுங்க. ஸோ இப்படியே அன்னைக்கோட நாளும் போயிடுதா. அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு ஸ்கூலுக்கு போவானுங்க. கிளாஸ் ரூமுக்குள்ளே நம்ம பாப்பா வந்துட்டு நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டு போயிட்டுருப்பான். இதை பார்க்குற டைகர் வந்துட்டு டேய் பரவாயில்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே நம்ம பாப்பா வந்துட்டு நான் சொன்னல போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தள்ளி விட்டே இருப்பான். என்னடா நான் தான் சாரி கேட்க சொன்னல, நீ ஒழுங்காக சாரி கேட்கலாம், நான் கிட்ட பேசவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புவான். உடனே டைகர் கிட்ட ஹீரோ வந்துட்டு சாரி கேட்கணும் எப்படி கேட்கணும், சாரிப்பா என்னை மன்னிச்சிடு, என்ன தெரியாமல் வந்துட்டு உன்னை தள்ளி விட்டுன்னு சொல்லி கேட்டால் பரவாயில்ல, கிட்ட வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரியே கேட்பான். இவனுக்கா ஒரு மாதிரி அப்படி ஜர்க் விட்றோம். சொல்கிறல்ல சாரி சரியா, பாரு நான் சாரி சொன்னேன் உடனே அக்செப்ட் பண்ணிட்டான் பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறது நம்ம பாப்புக்கு நல்லாவே புரியுது. இவனை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அன்றைக்கி நைட்டு எப்பயும் போல் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பானுங்க.
அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இருடா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம பாப்பா வந்துட்டு என்ன யோசிச்சானோ தெரியல, டே ஹீரோ நீ ஒழுங்காக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா கால் அடிபட்டிருக்கு சொல்லிட்டு வந்து ஸ்டே பண்ண ஆரம்பித்தவன் அப்படியே பாப்பா வீட்லேயே டேரா போட்டான். அதனால் இவன் கிளம்ப சொல்லுவான். இன்னும் திடீர்னு கிளம்ப சொல்கிற, அப்பா தான் கிளம்புறத பற்றி எதுவுமே சொல்லியே, நீ என்ன சும்மா என்ன துரத்திட்டே இருக்க அப்படின்னும் போது, டே எங்கள் அப்பா ரொம்ப கைண்டான ஒரு பர்சன்ரா, அவர் அந்த மாதிரி தான் டக்குன்னு வீட்டு விட்டு வெளியே போல சொல்ல மாட்டார், அதுக்காக நீ அப்படியே அட்வான்டேஜ் எடுத்துப்பியா அப்படி சொல்லிட்டு இருப்பான். டே என்னடா இதுக்கு போய்ட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அப்படி இல்லைடா எங்கள் அப்பா நார்மலாகவே ரொம்ப கைண்ட் பர்சன், அதனால தான் வந்துட்டு அவர் நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. இதுக்கு முன்னாடி கூட அவர் ஒர்க் பண்ணுற ஒரு இதில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க, காசு கொடுக்குற விஷயத்தில் வேலைக்கு வச்ச விஷயத்தெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க போல இருக்கு. இவரோட கைண்ட்னஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இவன் சொல்லிட்டு இருப்பான். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கடைக்குள்ள ஒரு கஸ்டமர் வருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பாப்போட அப்பா தான். அவ்வளோதான், அவருக்கு இவங்களுக்கு அவங்க அப்பா பார்த்து ஷாக்கோ இல்லையோ, அவங்க அப்பாவுக்கு இவங்களை பார்த்து ரொம்ப ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னப்பா ஏன் இந்த மாதிரி இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு உனக்கு, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, வெளியே என்ன செலவுனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீங்கள் கொடுக்குற காசு நிஜமாவே ஃபேமிலிக்கு பற்ற மாட்டேங்குது, அதனால தான்ப்பா நான் சப்போர்ட் பண்ண வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுது. ஆமாம்ல, நான் ஜஸ்ட்டு ரோடை வந்துட்டு சரி பண்ணிட்டு தானே இருக்கேன், அதனால அந்த காசு பத்தாது தான், நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, ஒரு வேளை நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னும் போது நீ உன்னோட வேலையை விட்டுருவல அப்படி சொல்லும்போது, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்கப்பா, ஃபேமிலிக்கு சப்போர்ட் தானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ ஆமாம்ல எனக்கு இது கூட சொல்ல தகுதி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவார். அவருக்கு என்னென்னா நம்மளால் வந்துட்டு நம்ம பிள்ளைக்கு வந்துட்டு மற்ற பசங்களை மாதிரி ஒரு ஜாலியான லைஃப்பை கொடுக்க முடியல அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அந்த கில்ட்டியோடு தான் அவர் மோஸ்ட்லி வாழ்ந்துட்டுருப்பார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மன உளைச்சலோடையே அவர் அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு நம்ம ஜேப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஷாப்புக்கு வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருப்பானுங்க. ஆனால் அவன் சரியாக சாப்பிடவே மாட்டான். நம்ம பாப்பா ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். என்னடா ஏன் சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்கேன், என்னாச்சு அப்படின்னும் போது, இல்லைடா நார்மலாகவே வந்துட்டு அப்பா வந்துட்டு நான் சாப்பிட்ற வரைக்கும் எப்போவுமே வெயிட் பண்ணுவார், நான் சாப்பிட்டு முடிச்சு எழுந்ததுக்கப்புறமா தான் அவர் சாப்பிடவே ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு புரியுது, என்னடா நீ என்ன சாப்பிட வச்சுட்டு போனியோ அந்த சாப்பிட தான் அவர் சாப்பிட்றாரு சொல்லிட்டு நீ நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னும் போது ஆமான்னுவான். அவர் வந்துட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாடை சாப்பிடுவார் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நல்ல சாப்பாடு எல்லாமே அவருக்காக நீ வச்சுட்டு இருந்து போயிருப்பல்ல, அதுவும் நடந்திருக்கு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நம்ம பாப்பு அவங்க அப்பாவோட ரிலேஷன்ஷிப் நல்லாவே புரியுது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு 4-5 ரவுடி பசங்க வரானுங்க. வந்தது மட்டும் இல்லாமல் டேபிளெல்லாம் தள்ளி விட்டு சண்டைக்கு போகிறானுங்க. என்னென்னு கேட்டால் அவனுங்களுக்கு வந்துட்டு கொடுக்கொண்ட பேமெண்ட்டு கொடுக்கலையாமா. அதுதான் இந்த கடையாக போயிட்டு இந்த ரவுடி கும்பலேருந்து காசு கேட்டு வாங்குவானுங்களே, அந்த மாதிரி கேஸ் போல் இருக்கவனுங்க. நம்ம ஜேப் வந்துட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜேப் அடிக்க வருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்கன்னா நம்ம பாப்பை தடுக்கிறதுக்கு போவோம், வயிற்றில் போட்டு எட்டு மிதிச்சிருவானுங்க. நம்ம பாப்பு மேலே கையை வச்சாலே சும்மா இருக்க மாட்டான் நம்ம ஹீரோ, காலை வேற வச்சுட்டானுங்க, சும்மா இருப்பானா அவ்வளோதான், எல்லாரையும் போட்டு அடிச்சு தும்சம் பண்ணி அமுச்சு விட்ருவான். நம்ம பாப்புக்கு கோவம் வந்துடுது, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, அவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம எதுக்கு அமைதியாகவே இருக்கணும், நம்மனா அடிமையாகவே இருக்கணுமா நான் அப்படின்னும் போது, உனக்கு என்ன இப்போ அடிச்சு விட்டு போயிடுவோம், நம்ம ஜேப் தானே கஷ்டப்படுவாங்க, அதை பற்றி நீ கொஞ்சம் யோசிச்சியா அப்படின்னும் போது, ஓ அப்படியா சரி ஓகே இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோமா கிளம்பி போயிடுவான். ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறான்னு பார்த்தா அந்த வில்லேஜ் சீஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் போல இருக்கு, அவனை தான் பார்க்கறதுக்கு போகிறான். அவன் பாட்டுக்கு போய் நக்கலை போய் ஆப்போசிட்டில் போய் உட்காருவான். தம்பி யாருக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்குன்னு தெரியுதா அப்படின்னதுக்கப்புறமா ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுப்பான். அந்த விசிட்டிங் கார்டில் இவங்க அப்பா பேரும் தாத்தா பேரும் இருக்கும். அதை பார்த்தோன்னே 2 பேரும் பயங்கரமாக பம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. எந்த அளவுக்குன்னா இந்த அலாவுதீனும் அற்புத விளக்கோல நான் உங்கள் அடிமை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்ல, அந்த மாதிரி தான் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் எதுனாலும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அது ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பழக்கமான ஒருத்தவங்களோட கடையை வந்துட்டு மாணவரே அடித்து விளாச்சிட்டானுங்க, அது வந்துட்டு இப்போ சரி பண்ணி ஆகணுமே அப்படின்னும் போது, கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடலாங்கய்யா கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் சீஃப் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வேற என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு இந்த ப்ரைவேட் கான்ட்ராக்டில் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு, இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு கரெக்டான சேலரியோ இல்லை கரெக்டான ஒர்க்கோ ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது. இதை எப்படி நான் சரி பண்ண முடியும், இது வந்துட்டு ப்ரைவேட் இதில் இருக்கிறாங்க, அவங்களதில் நாங்கள் தலையிட முடியாது, கவர்மெண்ட்னா நம்ம ஏதாவது பார்த்து பண்ணலாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது,
சரி ஓகே, அப்போ அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் எதுவும் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் எதுவும் சீட் எதுவும் காலியாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பானுங்க. இருக்குங்கய்யா அப்படின்னும் போது, ஓகேங்க கண்டிப்பாக பார்த்து பண்ணிடலாம், நம்ம கவர்மெண்ட் இதுலேயே வந்துட்டு ஒரு இன்ஜினியர் சீட் இருக்குது, நான் அதை அவருக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், ஓ சரி ஓகே ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு பண்ணணுமாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் சீஃப் கேட்பான். அதுவா, இந்த பக்கம் வரும்போது நைட்டு ஒரே இருட்டாக இருக்குது, அப்படி இருட்டாக இருந்தால் எப்படி தான் மனுஷாளுங்க நடந்து வருவாங்க? ஐயோ நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க, நாளைக்கு நைட்டு மட்டும் நீங்கள் இந்த பக்கம் வாங்கலேன், சும்மா அப்படியே தீபாவளி மாதிரி பிரகாசமாக எரியும், ரோடே வெளிச்சமாக இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி ஓகே, எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கெத்தாக போவான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் பாப்பா 2 பேருமே தலை நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், இப்போ நானும் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன் ஆகிட்டல, அப்போ நானும் உன்னை பாப்பினே கூப்பிட்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா நம்ம பாப்பா வந்துட்டு ஃபுல் நேம் பாப்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் எல்லாருமே கூப்பிடுவாங்க. அதனால் இவன் அதே மாதிரி கூப்பிட்டுக்கோன்னு கேட்கும்போது இவன் உடனே முறைப்பான். அதுக்கப்புறமா எனக்கு இன்னமும் உன்னை பார்த்தா டவுட்டாகவே இருக்குது, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாப் சொல்லுவான். உடனே ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கும் உங்ககிட்ட போய் சொல்கிறதெல்லாம் மறைக்கிறதுல பெருசாக விருப்பம் இல்லை, அது ஒன்றும் இல்லை, நான் பணக்காரங்கன்னு மட்டும் தானே சொல்லியிருப்பேன், பட் யாருன்றதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு என்ன பதவியில் இருக்காரு அப்படிங்கிறதையும், அதாவது கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவன் சொல்லியிருப்பான். இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்க, என்ன இருந்தாலும் நீ சீட் தான் பண்ணியிருக்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா லைட்டாக அப்படியே கோவமாக சொல்லும்போது, நீயும் அப்பா மேலே கோவப்படுற, ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பொதுமக்கள் எல்லாருமே வெறுக்கிறாங்க, இப்போ நீயும் என்ன வெறுத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் எனக்குமே என்னோடய ஃபேமிலியை பிடிக்காது, ஆனாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது எனக்குமே மனசில் இருக்குது, அவங்க பேர் யூஸ் பண்ணி செய்கிறதுல நல்லது தானே செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். நம்ம பாப்பா வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக சமாதானம் ஆயிடுவான். அப்போ லாஸ்ட்டாக நம்ம பாப்பா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னதான் எங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே எங்கள் பாட்டிமாக்கும் அப்பாவுக்கும் ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா அப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பான் நம்ம ஹீரோ. இவன் வந்துட்டு அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அப்படியே ஃபேஸெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்படியே கிட்ட வந்துகிட்டே இருப்பான். நம்ம கூட நினைப்போம், பார்க்குற நமக்கே தோணும், ஒரு வேளை கிஸ் பண்ண போகிறானோ அப்படின்னு தோணும், ஆனால் அதை பண்ணவே மாட்டான். கிட்ட வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெறுப்பேற்றி விட்டு போயிடுவான். இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியுது, இவனும் பின்னாடியே போயிடுவான். அதுக்கப்புறம் நைட்டு 2 பேரும் தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. இவன் படுத்துருவான் தூங்கலான்னு சொல்லிட்டு, பட் நம்ம பாப்பா வந்துட்டு புக் வச்சு உட்காந்துட்டு இருப்பானா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சும்மா இல்லாமல், உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த பசங்களாம் வந்துட்டு இந்த செக்ஷுவல் சம்மந்தமான விஷயத்துக்குலாம் அவங்களே ஹெல்ப் பண்ணிப்பாங்களாமே, உனக்கு அந்த மாதிரி எது தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி டர்ட்டியாக பேசி ஏதாவது அவனை மைண்டை மாற்றலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நம்ம பாப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, டேய் வாயை மட்டும் தூங்குறே இல்லை என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியே தூங்க வச்சிருவான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் வந்துட்டு டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம டைகர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு இந்த இன்ஹேலர் இருக்கும்ல, அதை வந்துட்டு ஸ்மெல் பண்ணிக்கிட்டு கிளாஸ் கவனிச்சுட்டு இருப்பான். உடனே நம்ம ஒன்லி பார்த்துட்டு ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னடா அப்படின்னும் போது, நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக சொன்னோன்னா இவனுக்கு பகீர்னாயிடும், என்னதை ஸ்மெல் பண்ணி பார்க்கணுமா, என்னதட்ட ஸ்மெல் பண்ணி பார்க்கணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் வந்துட்டு உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இன்ஹேலர் வந்துட்டு கீழே இறக்கிடுவானா. அந்த இன்ஹேலர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மூக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும், கடைசியாக அந்த இன்ஹேலரை பிடுங்கி வந்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் என்னடா இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். நம்ம டைகரோட கையோட தான் அதை வந்துட்டு அப்படியே பிடுங்கியிருப்பானா. ஸோ அவனோட கை அப்படியே தான் இருக்குமா. இன்ஹேலரை ஸ்மெல் பண்ணுறோம் சொல்லிட்டு என்னோட கையை சேர்த்து ஸ்மெல் பண்ணிட்டு, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. உடனே நம்ம டைகருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ப்ளஷிங் ஆகிடும். அம்மா என்ன நீ வைக்கலாம் படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னது நான் வைக்கப்படுறேன் நானும் ஒன்றுலே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுவான். இந்த பக்கம் நம்ம பார்ப்பதுக்கப்புறம் ஹீரோ 2 பேரில் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவோன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸு நான் சொல்லியிருக்கலடா கேங்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்ட்டி பண்ணமாண்டா, அதுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு பிளேஸ் மாதிரி இருந்தால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் பார்ட்டி தான் பண்ண போகிறீங்களா இல்லை வேறு எதாவது பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சொல்லுடா அப்படின்னும் போது இவன் சொல்லியிருப்பான் போல இருக்குது. அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போயிருப்பானுங்க. அப்போது நம்ம பார்ப்பதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டேபிளில் ஒரு 2 பேரும் வந்து உட்காருவானுங்க. ஆக்சுவலாக அவனுங்க கப்புள் போல இருக்குது. அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ நம்ம பாப்பா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அவனுங்க நம்ம பாப்போட பேர் வச்சு கலாச்சிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா வெயிட்டான ரொம்ப காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பானுங்க போல இருக்கா, ஆல்கஹால் கலந்தது. அது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரே குஜாலாம் எடுது. அவன் அதை எடுத்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கானா. நம்ம பாப்பா வந்துட்டு அந்த மாதிரி ரொம்பலாம் குடிக்கல, அவன் பாட்டுக்கு நார்மலாக தான் இருக்கான். அவன் தனியாக போய் குடிச்சிட்டு இருக்கும்போது
இந்த 2 பேர் கப்புள்ஸில் இருந்தானுங்களா, அவனுங்களில் ஒருத்தன் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காருவான் நம்ம பக்கத்தில் வந்துட்டு, அவனுக்கு நிஜமாவே பிரேக்கப் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் அவ்வளோலாம் உனக்கு க்ளோஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அப்போ தான் வந்துட்டு நம்ம பாப் வந்துட்டு குடிச்சு வச்சிருந்த அந்த ட்ரிங்க்ஸு கிளாஸ் வந்துட்டு இவன் பிடிங்கி குடிப்பான், நம்ம ஹீரோ பிடிங்கி குடிப்பான். அம்மா நீ என்ன சொன்ன, 2 பேரும் க்ளோஸ் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் அவன் நார்மலாக அவனோட கிளாஸ்லாம் யாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணவே மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரே குழப்பம், என்ன இவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவன் வந்துட்டு, ஓ நீ நம்பலைல, ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காலை வந்துட்டு அப்படியே பொறுமையாக வந்து டச் பண்ணிகிட்டே போகும்போது கையை பிடிச்சி முறுக்கி விட்டுருவான். பார்த்தல, அவனுக்கு நாங்களாம் லைட்டாக டச் பண்ணால் கூட பிடிக்காது, எங்களால் கிட்ட நெருங்கவே விட மாட்டான், ஆனால் நீ என்னன்னா கூடவே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பாப்புக்கு வந்துட்டு அப்பவும் வந்துட்டு அப்படி தெரியாத மாதிரியே முழிச்சிட்டு இருப்பான். கூடவே தான் சுற்றிட்டு இருக்கிறது, எல்லாம் பண்ணுறது, ஆனால் ஒன்றும் தெரியாத பப்ப மாதிரியே ஃபேஸ் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறது. எப்படியே அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான். கூப்பிட்டு வந்து பார்த்தா ரூமில் வந்துட்டு 2 பெட்டாக இருக்கும். உடனே அவன் சொல்லுவான், டே பாப்பு, நான் சரக்கு அடிச்சதுனால எனக்கு என்னமோ நம்மளோட ஒரு பெட்டு 2 பெட்டாக தெரியுதுடா அப்படின்னும் போது, போதெல்லாம் ஒன்றும் தெரியல, நிஜமாவே 2 பெட்டு தான் இருக்குது, அப்பா வந்துட்டு உனக்காக வாங்கி கொடுத்துருக்காரு, நீ அவருக்கு வந்துட்டு வேலை வாங்கி கொடுக்கறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுமா வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது, அவர் பண்ண ஹெல்ப்பு என்னோட கம்ஃபர்டபுளை வந்து ஒழிச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு பாப் கூட நல்லா ஒட்டிக்கிட்டு கூடவே படுத்து தூங்குறதான் பிடிக்கும். மறுநாள் ஸ்கூலில் வந்துட்டு பேரண்ட்ஸ் டேக்காக பேரண்ட்ஸ் எல்லாருமே, பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வர வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஸோ நிறைய பேரோட பேரண்ட்ஸ்லாம் அங்கே வந்திருப்பாங்க. இவனுங்க 2 பேர் நார்மலாக இந்த பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம பாப்போட அப்பா அங்கே வந்திருப்பார். அதை பார்த்தோன்னா 2 பேருக்கும் செம்ம ஹாப்பி. அவருமே வந்துட்டு ஹாப்பியாக, பரவாயில்ல இன்றைக்கி எனக்கு 2 பசங்க இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வெயிட் யார் 2 பசங்களா, இவன் எப்போ உங்களுக்கு பிள்ளையாலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாப்பு செல்லமாக சண்டை போட்டுட்ருப்பான். இப்படியோ நல்லா போயிட்டுருக்கும் போது சடனாக வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் ஸ்டெப் மதரும் வருவாங்க. இவங்க 2 பேரை பார்த்தோன்னா ஹீரோக்கு கோவம் வரும். உங்களை யார் ஃபஸ்ட்டு இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லும் போது நம்ம பாப்பு திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா தான் தெரியுது நம்ம பாப்போட அம்மாவும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு அந்த இடத்துல. நம்ம ஹீரோக்கு கோவத்தை எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரில, அவனுக்கு சுத்தமாக அங்கே இருக்க பிடிக்கவே இல்லை, ரொம்ப கோவப்படுவான். உங்களை யார் இங்கே வர சொன்னேன், நான் தான் லெட்டர் அனுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே கேட்கும்போது, ஆன்ட்டி தான் எனக்கு அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்விடேஷன் லெட்ரு அனுப்புனா தான் வருவாங்க போல இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஆன்ட்டி தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் கோவப்படுவான். ஆனால் நம்ம பாப்புக்கு வந்துட்டு அப்போ தானே ஃபஸ்ட் டைம் அவனுக்குமே, அதாவது 2 பேருக்குமே என்ன ஷாக்குனா, பாப்போட அம்மா தான் ஹீரோட ஸ்டெப் மதர் அப்படிங்கிறது 2 பேருக்குமே தெரியாமல் இருந்துச்சு இல்லையா. ஸோ அது இப்போ தெரிஞ்சிருச்சு. இதனால் நம்ம ஹீரோக்கு வெறுப்பு வருது, ஆனால் பாப் மேலே வெறுப்பு வரல, பேரண்ட்ஸ் மேலே தான் வெறுப்பு வருது. ஆனால் நம்ம பாப்புக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ மேலேயே சேர்த்து வெறுப்பு வந்துடுது. அந்த கோவத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவமாக போயிடுவான். உடனே நம்ம பாப்பாவோட அப்பா வந்துட்டு, ஹீரோட அப்பா வந்துட்டு, சரி வாங்க நம்ம லஞ்சுனா சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணும்போது, இல்லை நான் ஒர்க்கில் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன், நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிடுவார். நம்ம பாப்பு கோச்சிட்டு போயிடுவான் இல்லையா. ஸோ பின்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோ போயிருப்பான். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ம பாப்பா வந்துட்டு அவசரமாக நம்ம ஹீரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறான், அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக. நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்பான், என்னடா ஆச்சு, ஏன்டா அந்த மாதிரி இது மாதிரி இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்னை சீட் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். யாரும் அவனை சீட் பண்ண, நான் அவனை சீட் பண்ணடா, உனக்கு எப்படி இப்போ தான் எல்லாம் ஒன்றுமே தெரியுமா, அதே மாதிரி எனக்கும் இப்போ தான்டா தெரியும், அவங்க தான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு, எனக்கு இது முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் வந்துட்டு அது கேட்கவே மாட்டான். ஆனால் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணுவான். ஏன் என் மேலே இவ்வளோ கோவப்படுறேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, ஏன் ஈவன் நீயுமே எந்த தப்புமே பண்ணலை, அது எனக்குமே தெரியும், அதனால தான் எனக்கு உண்மையில எந்த கோவமும் வரல, ஆனால் நீயே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, என்னை வந்துட்டு ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்குறேன், ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிஞ்ச அளவுக்கு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் கடைசி நம்ம பாப்பா சொல்கிற ஒரே விஷயந்தான், நீ எந்த தப்பு பண்ணல தான், ஆனால் இதுக்கு மேலே நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு உங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும், அதை வச்சுட்டு நான் எப்படி ஒன்று ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட பதில் கிடையாது. ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் மென்ஷன் பண்ணுவான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, நான் என்ன தான் வந்துட்டு உங்கள் அம்மாவை வெறுத்தாலும் உன் கூட இருக்கும்போது நான் சந்தோஷமாக தான் இருந்திருக்கேன், நான் அதை மட்டும் தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம பாப்பால அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்மளோட அப்பா வந்துட்டு அந்த பெரிய பதவி பணத்தை வச்சு தானே வந்துட்டு நம்ம அம்மாவை நம்ம கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்றக்கும் நம்ம பாப்புக்கு இருக்குது. ஸோ அதனால் அவன் ரொம்ப கோவப்படுவான். நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்திட்டு நம்ம பாப்பா சமாதானம் ஆகாமல் அவன் பாட்டுக்கு கோவம் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். மறுநாள்லேருந்து நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்து பாப்பானா பாப் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கவே மாட்டான். இப்படியே ஒரு வாரம் போயிடும். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு போகாமல் சுற்றி வேறு எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பாப்பா பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் போய் பார்ப்பான்.
ஆனால் நம்ம பாப்பா அங்கே இருக்கவே மாட்டான். இப்போ ப்ரேயரில் லைனில் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஒன்லி வந்துட்டு நம்ம டைகர் கிட்ட கேட்பான்ட்டு, என்னடா பாப்பா வந்துட்டு வரவே இல்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எனக்கு தெரியல என்னதுன்னு அவன் என்கிட்ட சொல்லலை. சரி வா என்னதுன்னு நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்கணும்னு சொல்கிறேன், அவன் வரணும்னா அவன் வருவான், அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் சொல்லும்போது அவன் கேட்கவே மாட்டான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லிடுவான், நாலுலேருந்து பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டா, நாலுலேருந்து நான் வரவே மாட்டேன் ஸ்கூலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கோச்சிட்டு போனதுக்கப்புறமா இவனுங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இதுவாகுது, என்ன இவனுங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை எதுவும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேர்ந்து போயிடுவானுங்க, நம்ம பாப்பாவோட வீட்டுக்கே போயிடுவானுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் என்னடா ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, ஏன்டா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சரி ஓகே பரவாயில்ல, என்ன 2 பெட் இருக்குது, உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்லி கேட்கும்போது நம்ம டைகர் வந்துட்டு, எதுக்கு தேவையில்லாத பர்சனல் கொஸ்டின்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் கேட்பேன் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் சண்டைக்கு போயிட்டுருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொன்னான்டா, நாளைந்து நீ ஸ்கூலுக்கு வருவியாமா, ஆனால் அவன் ஸ்கூலுக்கு வரமாட்டானாமா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, இதுக்கும் நம்ம டைகர் வந்துட்டு திட்டுவேன், எதுக்கு நீ இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஆமாம் நான் சொல்லுவேன், ஏன்னா அவன் வந்துட்டு ஸ்கூலை விட்டு போக போகிறான், ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறான், அவன் வந்துட்டு பிரின்ஸிபல் ரூமில் பேசிகிட்டு இருந்ததா வந்துட்டு நம்ம கிளாஸில் இன்னும் 2 பசங்க இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க வந்து சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம பாப்புக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பாப்போட அப்பா வந்துட்டு நம்ம பாப்புக்கிட்ட பேசுவார், ஏன்டா இவ்வளோ கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா என்ன இருந்தாலும் அவங்க அப்பா வந்துட்டு நம்ம அம்மா வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்து பிரித்து கூட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரிடா அதனால் என்ன, இப்போ அவன் என்ன தப்பு பண்ணான், அவன் எல்லாமே நல்லது தானே பண்ணான், இதனால நீ அவன் மேலே கோப்பதில் என்ன இருக்குது அப்படின்னும் போது, இல்லைப்பா எனக்கு வந்துட்டு பேச பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாப் சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ தான் அவங்க அப்பா வந்துட்டு, இங்கே பாரு பாப், எல்லா ஃபேமிலியும் எல்லாருமே இருந்ததா பர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது, நம்ம இருக்கிற ஃபேமிலியில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீ அதை நினச்சி இது பண்ணிக்காத, நீ இந்த மாதிரி வந்துட்டு டோட்டலாக டல்லாகிறதுனால எந்த விஷயமே மாறப்போகிறது கிடையாது, ஸோ அதனால் நீ அந்த மாதிரி எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லைப்பா அப்போ வந்துட்டு அவன் என்னோடய அம்மாவை பிரித்து கூப்பிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படி பார்த்தா அவனும் தான் சொல்லணும் அவங்க அப்பாவை நீ பிரித்து கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு, அது கரெக்டாக இருக்குமா, அது வந்துட்டு அவங்க 2 பேரும் தேடிக்கிட்டதுப்பா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, உங்கள் அம்மாவும் நானும் பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு உங்கள் அம்மா ஹீரோட அப்பாவை டேட் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்களோட லைஃப்பை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் நம்ம தப்பாக நினைக்கவோ கோவப்படவோ எதுவுமே கிடையாது. ஸோ அதை தேவையில்லாமல் நீ மனசில் போட்டு குழப்பிக்காத, ஹீரோ ரொம்ப நல்ல பையன், ஒழுங்காக அவனை போய் கூட்டு வரே வழியப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணி திட்டி கொஞ்சம் அமுச்சு விடுவார். இவனும் வேறு வழி இல்லாமல் சரி கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ சடனாக ஒரு பிளாக் கார் வந்துட்டு வேகமாக முன்னாடி வந்து நிறுத்திட்டு ஒரு 2-3 பேர் வந்துட்டு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு அவனை கடத்தி கூப்பிட்டு போகிறாங்க. யார் என்ன எதுன்னு எதுவுமே தெரியல. இப்படி இந்த ஒரு எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.